நீ எக்ஸசைஸ் 2.8 செய்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு இன்ட்ரொடக்ஷனே இதில் வந்து சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிப்போம். ஜிபியில் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் சம் ஆஃப் என் டேர்ம்ஸு அதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நமக்கு 2.7 என்ன இருந்தது, nth டேர்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது இல்லையா? இதில் வந்துட்டு சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் ஆட் பண்ணுறது. நமக்கு ஏபிலையும் பார்த்துருக்கோம்ல, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஜிபிலையும். ஓகேவா? நமக்கு nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது போன எக்ஸசைஸில் பார்த்தோம். இதில் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த எக்ஸசைஸில் பார்ப்போம். ஓகேவா? ஆனால் அதுக்கு வந்துட்டு நமக்கு ரெண்டே ஃபார்முலா தான் இருந்தது. ஏபியில் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா, ஜென்ரலாக ஒன்று, செகண்ட் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. இதில் நமக்கு 4 ஃபார்முலாவாட்ட தெரிஞ்சுக்கணும். 4 ஒன்று இருக்குது. ஓகேவா? அது ஒரே மாதிரி தான், நமக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா தான். இது ஃபார்முலா ஒன்று தான், ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணல நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணல டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். அதுக்காக தான். ஓகேவா? அப்போது நமக்கு இந்த எக்ஸசைஸில் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறனால அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனோட சம் ஆஃப் என் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு இந்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அதான். இப்போ ஜென்ரல் டேர்ம் நமக்கு எழுதுறதுக்கு நம்ம போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டோம். என்ன எழுதுவோம்? ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n - 1. தட் மீன்ஸ் ஏ நமக்கு வந்துட்டு டிஎன் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 1. அது நமக்கு தெரிஞ்சது தான். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ்னா. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு சம் ஆஃப் என் டேர்ம்ஸ்னா எஸ்என் தான் யூஸ் பண்ணுவோம். nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன், அது நம்ம போன அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்லேயே படிச்சிருக்கோம். nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுனா அதாவது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கிறது. இப்போ 5th டேர்ம், 6th டேர்ம், 10th டேர்ம், இப்படி ஏதாவது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம nth டேர்ம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், டிஎன். அதே ஏபிலையும் அதே மாதிரி இதுலேயும் டிஎன் தான் கண்டுபிடிப்போம். ஃபார்முலா மாறும் இல்லையா? இதுக்கு என்னது? ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 1 nth டேர்ம். அதேமாதிரி சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன தான் எழுதுவோம்? எஸ்என் தான். இதுக்கும் அதே எஸ்என் தான். ஃபார்முலா ஆனால் மாறும் ஏபிக்கு ஜிபிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ எஸ்என்னா என்னது? சம் ஆஃப் என் டேர்ம்ஸ், அதாவது கொடுத்துருக்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். ஏ ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஏஆர் பவர் n - 1. அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? n - 2 தான் இருக்கும். மைனஸில் வரையில் இங்கிட்டு குறைஞ்சிட்டே தானே வரும் இங்கிட்டு நம்பரு. அதான் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 2 தான் இருக்கும். உனக்கு தெரிஞ்சுக்கிறக்கா இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ சம் ஆஃப் என் டேர்ம்ஸ்னு இதெல்லாம் ஆட் பண்ணுறது. இப்போது எஸ்என்னா சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்என் யூஸ் பண்ணுவோன்னு தெரியும். அதில் எது டவுட் இல்லைல்ல? ஸோ இதில் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் nth டேர்ம் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஃபார்முலாவாட்டம் எழுதியிருக்கோம். என்னென்னதுன்னா, இப்போ சாதாரண அதில் ரேடியஸில் ரேஷியோ. ஓகே, ரேஷியோ இருக்குல்ல, காமன் ரேஷியோ கண்டுபிடிப்போம்ல. அப்போ அந்த காமன் ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஆர் தானே. அது ஆர் எப்படி நம்ம எடுப்போம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், அதை வச்சு தானே கண்டுபிடிப்போம். அப்போ அந்த காமன் ரேஷியோ ஆரை பேஸ் பண்ணி தான் இதில் உள்ள அந்த ஃபார்முலாஸ் வரும். ஓகேவா? ஆரை பேஸ் பண்ணி தான் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த 4 இது எழுதியிருக்கிறது எல்லாமே ஆரை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோன்னா எஸ்என், அதாவது நமக்கு அந்த ரேஷியோ என்ன கண்டுபிடிப்போம்? T2 டிவைடட் பை T1 பண்ணுவோம்ல. ஆர் கண்டுபிடிக்க ஏன்னா என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம். ஏ ஈக்குவல் டு அந்த கொடுத்துருக்கிற அந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவோ அதை எழுதிடுவோம். ஆர் என்ன பண்ணுவோம்? T2 டிவைடட் பை T1 பண்ணையில் ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அந்த ஆன்சர் வந்துட்டு கிரேட்டர் தான் 1 காட்டிலி கிரேட்டராக இருந்த ஆர் வந்துட்டு கிரேட்டஸ்ட்டாக இருந்தது. 1 காட்டிலையும் ஆரோட வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா அதான் கிரேட்டர் தான் 1. ஓகேவா? அப்போ ஆரோட வேல்யூ கிரேட்டஸ்ட்டாக இருந்ததுன்னா அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் கிரேட்டர் தான் 1னா ஆரோட வேல்யூ 1 காட்டிலி கிரேட்டராக இருந்ததுன்னா, இப்போ சாதாரணமாக எது பிக்கஸ்ட் நம்பர் அதானே முதல் எழுதுவோம். இப்போ இங்கே ஆர் தான் பிக்கஸ்ட் நம்பர். ஆர் பிக்கஸ்ட் நம்பராக இருந்ததுன்னா அந்த ஃபார்முலாவில் ஏ இன்ட்டு ஆர் தானே பிக்கஸ்ட் நம்பர், அதானே முன்னாடி வரணும். அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 1 ஹோல் டிவைடட் பை ஆர் - 1. ஓகேவா? இதே வந்துட்டு ஆர் வந்துட்டு லெஸர் தான் 1 காட்டிலும் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ இதில் எது பிக்கஸ்ட் நம்பர்? 1 தானே பிக்கஸ்ட் நம்பர். அப்போ எஸ்என் ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இங்கே 1 தானே பிக்கஸ்ட் நம்பர், அப்போ அது முன்னாடி வந்துடும். 1 - ஆர் பவர் n டிவைடட் பை 1 - ஆர். அடுத்து எஸ்என் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ 1, ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் வந்துட்டு 1ஆகவே இருந்ததுன்னா, ஆரோட வேல்யூ 1ஆகவே இருந்ததுன்னா எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ. சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ஏ மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? அடுத்து சம் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம கொஸ்டின்லேயே இருக்கும் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா கொடுத்து இன்ஃபினிட்டி சம் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏ பை 1 - ஆர்.
அதில் அந்த ஆரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா -1 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 1, அதாவது -1லேருந்து 1 வரைக்குள்ள வேல்யூவாக தான் அந்த ஆரோட வேல்யூ இருக்கும். ஓகேவா? அப்போ ஆரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா. அதாவது என்னது? Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு, அதான் ஆரோட வேல்யூ கிரேட்டஸ்ட் நம்பராக இருந்ததுன்னா ஆர் தான் ஃபஸ்ட்டாக வரும். அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் n -1 டிவைடட் பை ஆர் -1. ஆரோட வேல்யூ 1 காட்டுக்கு மேலே இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் 1 இருந்ததுன்னா, ஓகே, ஆரை காட்டிலும் 1 தான் கிரேட்டஸ்ட், ஆர் 1 காட்டிலையும் ஆர் வந்து லெஸ்ஸராக இருக்குது. தட் மீன்ஸ் ஆர் லெஸ் தேன் 1. 1 காட்டிலையும் ஆர் கம்மியாக இருந்ததுன்னா, ஆர் சின்ன நம்பர் தானே, பெரிய நம்பர் தானே ஃபஸ்ட்டாக எழுதணும். அப்போ 1 தானே பெரிய நம்பராக இருக்கும். அப்போ அதான் முன்னாடி வரும். ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இப்போ ஆரோட வேல்யூ 1ஆகவே இருந்ததுன்னா Sn ஈக்குவல் டு NA. அப்போ சம் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது S இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு A பை 1 மைனஸ் ஆர். அது ஆரோட கண்டிஷன் -1 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 1. -1லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? அது இப்போ நமக்கு டக்குன்னு வந்து ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஆருக்கு கிடைக்கிற வேல்யூ ஃப்ராக்ஷனாக இருக்கும். அப்போ ஃப்ராக்ஷனில் ஆர் 1 காட்டிலும் கிரேட்டராக எப்போ இருக்குன்னா, நமக்கு சாதாரண ஃப்ராக்ஷன் தானே, டக்குன்னு பார்க்கல எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நியூமரேட்டர் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கும், டினாமினேட்டர் லெஸ்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆர் தான் கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்காது. 1 காட்டிலும் கூடுதலாக தான் இருக்கும். அது கிடைக்கிற ஆன்சர் 1 காட்டிலும் கூடுதலாக தான் இருக்கும். ஜென்ரலாக இது தெரிஞ்சுக்கிறது டக்குன்னு இது நம்ம இப்படி செய்ய வேண்டாம், நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சும்மா டக்குன்னு பார்க்குறதுக்கு தெரியுதுக்கு. இப்போ ஆர் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நியூமரேட்டர் வந்துட்டு கிரேட்டஸ்ட்டாகவும் டினாமினேட்டர் லெஸ்ஸாக இருக்கும். இதே ஆர் வந்துட்டு 1 காட்டிலும் கம்மியாக இருக்கையில் எப்போயா இருக்கும்? நியூமரேட்டர் லெஸ்ஸர் வேல்யூவாகவும் டினாமினேட்டர் கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருந்தால் கண்டிப்பாக அது 1 காட்டிலும் கம்மியாக தான் இருக்கும் ஆரோட வேல்யூ. ஓகேவா? இப்போ ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இவ்வளோ தான். 4க்கு வந்து பெரிய ஃபார்முலாலாம் டக்குன்னு படிக்கணும். 1 இதை மட்டும் படிச்சிட்டாலே போதும், மற்ற நம்ம எழுதிடலாம் இல்லையா? ஆர் வந்துட்டு கிரேட்டர் தான் 1. 1 காட்டிலும் ஆர் தான் பிக்கஸ்டாக இருந்தால் அதான ஃபார்முலா முன்னாடி வரணும். அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் n -1 டிவைடட் பை ஆர் -1. ஆர் வந்துட்டு 1 காட்டிலும் கம்மியாக இருந்தால் அப்போ இங்கே 1 தான் பெரிய நம்பர். அப்போ 1 தான் முன்னாடி வரணும். அப்போ Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் வந்துட்டு 1 தான் இருக்குது அப்படின்னா ஆரோட வேல்யூ 1 தான். அப்போ Sn ஈக்குவல் டு NA. சம் ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ மைனஸ் 1 ஏ பை 1 மைனஸ் ஆர். ஆரோட கண்டிஷன் -1 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 1. ஓகேவா? இப்போ இந்த இது நம்ம தெரிஞ்சுக்கணும் 4 இதுவும். ஓகேவா?